கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மார்க்குவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 15வது வசனத்திலிருந்து 11லிருந்து 15 வரைக்கும் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட நடந்து போகும்பொழுது அங்கே இலைகள் நிறைந்த ஒரு அத்தி மரத்தை கண்டு அவருக்கு அதிகமான பசியினால அதில் ஏதாவது கனி கிடைக்கும் என்று சொல்லி அவர் அந்த மரத்தினிடத்திலே போய் பார்க்கும் பொழுது அங்கே கனி ஒன்றும் இல்லாததாக காணப்பட்டது. இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே காணப்படுகிற இது ஒரு மாமரம். இந்த மரத்தில் கூட கனி இல்லை. இது சீசன் வரும்போது தான் இது காய்க்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிற அந்த கனியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல செழித்து இருக்குது, நல்ல பசுமையாக இருக்குது. ஆனால் கனி இல்லை அந்த அத்தி மரத்தில். இயேசு அவர் கேட்கும் பொழுது கனியற்ற ஒரு மரமாக அது காணப்படுது. இன்றைக்கு கூட நம்ம பசுமையாக இருக்கிறோம், நல்ல வசதியாக இருக்கிறோம், நல்ல ட்ரெஸ் பண்ணுறோம், நல்லா இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கனியற்றவர்களாக காணப்படுறோம். அன்பானவர்களே, நாம் கனி உள்ளவர்களாக காணப்படணும், நாம் கனி கொடுக்கணும். ஆண்டவர் அத்தி மரத்துக்காக அந்த கதையை சொல்லலை, உங்களுக்கும் எனக்காக சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாறுவோம், நாம் கனி கொடுக்கிற மரங்களாக மாறுவோம். நாம் அன்னைக்கு அத்தி மரத்தை பார்த்து கனி ஏற்றதுன்னா இது முதல் உன்னிடத்துல ஒருவனை கனி புசிக்க மாட்டான்னு சொன்னார். இன்றைக்கு நம்மளும் கனியற்று இருந்தா ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுவார். அன்பானவர்களே, ஆனபடினாலே நாம் ஆத்துமா என்கின்ற கனிகளை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். ஆமீன்.